ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. தொடர்ந்து ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா பகல் டைமில் வந்து நான் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்ருப்பேன், அதுக்கப்புறமா என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட்ஸ்க்கும் இதில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சிம்பிளான Q&A வீடியோ கூட வந்து வச்சுக்கலாம். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் என்னை பற்றி. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து அதாவது ஓல்டு வீடியோலாம் வந்து பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அவங்களுக்கு தான் நான் அதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு காலையில் வந்து சமையல் வேலை ரொம்ப கம்மி தாங்க. அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை கிடையாது. ஒன்லி காலைல சாப்பாடு மட்டும்தான். அதனால் சாப்பாடாக இருந்தாலும் சரி, டிஃபனாக இருந்தாலும் சரி, எது செய்கிறோன்னா அதே வந்து சாப்பிட்டுட்டு போய்ப்பாங்க. இன்றைக்கி அது மேலே ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். தயிர் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக மாங்காய் பச்சடி பண்ணியிருந்தேன். அதையே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அவங்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டேன். எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவாடு சாப்பிடணும் போல் ஆசை இருந்ததுனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்த உடனே வந்து கருவாடு வறுவல் தான் வந்து பண்ணியிருந்தேன். பழைய சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது. இப்போது பழையதுக்கு வந்து கருவாடு மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டுப்பேன். தயிர் சாதம் மதியத்துக்கு வந்து வச்சுப்பேன். கருவாடு வறுவல் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் வந்து இட்லிக்கு மாவு இல்லை, அதுக்கு வந்து ஊற வச்சுட்டேன். நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்து பச்சை பயிர் அடை தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஊற வச்சாச்சு. சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது. இது போதுமானு வந்து நினைப்பீங்க. இன்றைக்கி வந்து இது போதும். ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் எனக்காக எதாவது வந்து செஞ்சிட்ருக்கணும். அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். இடையில வந்து காஃபி, அதுக்கப்புறம் பிஸ்கட் இருக்குது. பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பேரிச்சம்பழம்லாம் இருக்குது, அதை வந்து சாப்பிட்டுப்பேன். இப்படி பசங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு ஜூஸு இல்லைன்னா வேறு எதனா ஸ்நாக்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணலை. அப்படி பண்ணும்போது அதையும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். அதுவே வந்து இன்றைக்கி போதும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த பகல் டைமில் சுத்தமாக சாப்பிட்ணுன்னே வந்து தோண மாட்டேங்குதுங்க. மெயினாக வந்து ரொம்ப அலுப்பு, ரொம்ப சோம்பேறித்தனம் தான் வருது. எந்த ஒரு வேலை செய்யணுன்னா கூட கொஞ்சம் கூட வந்து அந்த வேலை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வரவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் இப்படி இல்லை, உங்களுக்கும் இப்படி இருக்குதான்னு வந்து சொல்லுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் அப்புறம் ரெஸ்ட்டு எடுக்கலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாம்பிராணி போடும்போது சாதனா கிச்சனுக்கு எதோ எடுக்க வரும்போது இந்த கிச்சனுக்கு வெளியில் அந்த ஹேங்கிங் மாட்டி விட்டுருப்பேன். அதை வந்து எடுத்து விட்டுட்டா. அதில் இருந்தது எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. அதை வந்து நேற்றே சரி பண்ணணும்னு நினச்சேன், முடியல. சரி இன்றைக்கி அது ஃபஸ்ட்டு சரி பண்ணி மாட்டினா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வந்து கொச்சன்ட்டு வந்து முடிச்சு விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. அது பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இது இந்த வாட்டி உருப்படியாக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி மாட்டிடுவோமா இல்லை அதாவது பீட்ஸ் வந்து பிச்சுக்குமான்ட்டு கொஞ்சம் பயத்திலே தான் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து தனித்தனியாக எடுத்து வச்சு அதை வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இதோட லிங்க் கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. இது வந்து நான் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அங்கே வாங்கினது தான் இது. இதோடைய ரேட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. 250லேருந்து 500க்குள்ளே தான் வரும். ஏன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு இது வாங்கி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் நான் வாங்கிட்டு வந்த உடனே வந்து மாட்டலை. இது ரொம்ப நாளாக வந்து மேலே லாஃப்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் வந்து இதை எடுத்து நான் கிச்சனில் வந்து மாட்டி விட்டேன். அதுமாரி என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்காக மீஷோவில் வந்து 1-2 ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கி அங்கங்கே வந்து மாட்டி விட்டுருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எல்லாமே நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. முன்னாடி பழைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கும் இப்போ உங்களுடைய வீட்டை வந்து பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளோட வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வீட்டில் வந்து வச்சு விட்டுருக்கிறேன். இந்த பீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து அந்த ஒரு லைன் இருக்குங்க பிளாக் கலரில், அது ஒரு மாதிரியே பல்லாக கேப் இருக்கும். அதில் வந்து செட் பண்ணி கம்மு போட்டு ஒட்டி விட்டுட்டு அந்த வாட்டி எதுவுமே பிச்சுட்டு வராத அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது சில சமயம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில சமயம் ஒவ்வொரு பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். அது இந்த வாட்டி வராமல் இருக்கிறதுக்காக சரி ஒரு வாட்டி எல்லாமே கழட்டியாச்சு. எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக இந்த வாட்டி கம்லாம் போட்டு ஒட்டி மாட்டி விட்டுறலான்ட்டு அதுதான் அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி. இது பண்ணி முடிக்கவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சுங்க. ஏன்னா கம்முலாம் போட்டு ஒட்டி அது காஞ்சி அதுக்கப்புறமா தான் வந்து நான் அதை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து மாட்டி விட்டேன். அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்னுடைய சொந்த ஊர் எது, என்னுடைய இது சொந்த வீடா, அதுக்கப்புறம் சாதனாப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி, அதுக்கப்புறம் ஏன் உங்கள் மாமியார் ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு இங்கே சென்னைக்கு வர்றதே இல்லை, நீங்கள் ஏன் உங்கள் ஓரத்து வீட்டுக்கெலாம் வந்து போக மாட்டேங்கிறீங்க, அவங்களும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டாக பசங்களை வந்து ஒரே ஸ்கூலில் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் டீட்டெயில் பற்றி வந்து கேட்குறீங்க. அப்புறம் என்னுடைய ஆரி ஒர்க் என்னாச்சு, ஆரி ஒர்க்லாம் திருப்பி போடுறீங்களா இல்லையான்னு வந்து கேட்குறீங்க.
இது எல்லாத்துக்குமே இப்போ இந்த வீடியோவில் நான் ஆன்சர் வந்து பண்ணிடுறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்கு சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயிலுங்கிற ஊர். நான் இப்போ இருக்கிறது வந்து சென்னையில். சென்னைன்னு சொல்லும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ண தான் ஞாபகம் வருது. நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதாவது கிராமம் மாதிரி தான் வந்து இருக்கும். பியூர் கிராமம் மாரி இருக்குது. ஆனால் இது சென்னைன்னே வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மதுராந்தகம் வரைக்குமே வந்து சென்னை லிமிட்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் சென்னைக்குள்ளே நிறைய கிராமங்கள் வந்து இருக்குதுங்க. அது கிராமம் பேர் வந்து சொன்னால் தெரியாது. அதனால தான் வந்து பொதுவாக சென்னைன்னு வந்து சொல்லிக்கிறது. அதுக்கப்புறம் இது சொந்த வீடான்னு வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய விலாகில் வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இதுக்குன்னே தனியாக வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கிறேன். இது எங்களுடைய சொந்த வீடு தாங்க. இந்த வீடு கட்டி வந்து இந்த மே வந்தால் 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் நாங்கள் இதை வந்து இடமா தான் வந்து வாங்கினோம். சாதாரண பிறந்த அப்போ நாங்கள் இடம் வாங்கினது. வெற்றி பிறந்து 1 இயர் கழிச்சு தான் வீடு கட்டினோம். இது எங்களுடைய கனவு வீடுங்க. இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் படாத கஷ்டங்கள் தான் பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ தான் வந்து போடணும். அப்புறம் சாதனாப்பா எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களோட சம்பளம், அப்புறம் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாது. அதனால் நான் இதில் சொல்ல போகிறதில்ல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் ஏன் சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அது பெரிய ரீசன்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வரணுன்னு தான் வந்து ஆசை. ஆனால் அவங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. மாமனாருக்கு வந்து முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரால் தனியாக வந்துட்டு போகவும் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கணும், இங்கே கூட தங்கணுன்னு தான் வந்து ஆசை. அவங்க இங்கே வந்தாலுமே மாமனார் விட்டுட்டு இங்கே வந்தாலுமே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அப்புறம் மாமாங்க தனியாக இருக்காங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க புலம்புறாங்க. அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா வந்தால் 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. அப்புறம் வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அதுவும் வந்து முடியறதில்ல. உடம்பு வந்து முடியாத ஒத்துழைக்கல அப்படிங்கிறனால காரணத்தினால தான் அவங்களால வர முடியல. முன்னாடி மாரி அவங்களால லாங் ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கு முடியல. முன்னாடி மாமா வந்து சொந்தமாக கடை வச்சுருந்தாங்க. கடையை பூட்டி போட்டுட்டு ஒரு 4 நாள் கூட வந்து இங்கே வந்து இருக்கலாம், அது வேறு. ஆனால் இப்போ வந்து கடையெல்லாம் காலி பண்ணியாச்சு. வேறு கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அதனால் டக்குன்னு நினச்ச நேரத்துக்குலாம் லீவ் போட்டாங்களா லீவ் வர முடியாது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தாலுமே 2-3 நாளைக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவங்க ஊர்லேயே வந்து இத்தனை வருஷமாக இருந்தவங்க, கிராமத்தில் இருந்தவங்க. இங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சு இருக்கிறது அவங்களால வந்து முடியல. அது மெயின் ரீசன் அது. அதனாலவே வந்தாங்கன்னா 2-3 நாளைக்கு மேலே இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி போயிடுவாங்க. என்னோடய மாமனார் மாமியார் இங்கே சென்னைக்கு வராத ரீசன் வந்து இது தான். அப்புறம் ஓரத்தி வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகல, அவங்களாம் ஏன் உங்கள் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்திருக்குது. ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமும் வந்து நடந்திருக்குன்னு சொன்னேன். அது நேரம் காலம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஷ்டமான அந்த கசப்பான விஷயங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அங்கே போகிறதும் அவங்க இங்கே வர்றதும் வந்து இல்லாமல் இடையில அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இது காலப்போக்கில் வந்து சரியாயிடும். எங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து கிடையாது. குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய வந்து சம்பவம் தான் அது. நான் அதுக்குன்னு ஒரு நேரங்களில் வரட்டும், கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் வந்து கழட்டிடலான்னு வந்து இருக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஹால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமே இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து இந்த ஊஞ்சலில் அந்த 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருது. எங்கள் வெட்டிக்குட்டி சும்மானு இருக்க மாட்டேங்கிறான். அதை லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தாலும் திருப்பி வந்து அவன் பிச்சு விட்டுட்டே இருக்கான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆணி வர கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. அது இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஆணி எடுத்துக்கிச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு தான் கட்டி விட்டுருக்குறோம். இது கொஞ்சம் வந்து சரி பண்ணுற வேலை வந்து இருக்குது. ஒரு அடியே வார்னிஷ்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டி விட்டுறலான்ட்டு இருக்கிறேன். அது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. சரி மாட்டிருந்தால் இன்னும் வந்து இருக்க வீணாக போயிடுமே அப்படின்ட்டு கொஞ்சம் பயம். அதனால தான் இப்போ கழட்டிட போகிறேன். என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க அதுமாரி பெரம்பூஞ்சல் வாங்கி மாட்டணும்னு சொல்லிட்டு. பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து எப்போதுமே மாட்டியே தான் இருக்குமே, கழட்டிலாம் வைக்கவே மாட்டேன், ஹாலில் மாட்டியே தான் இருந்தது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் மாட்டியிருப்பேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழட்டி மேலே லாஃப்ட்டில் போட்டிருப்பேன், இப்படிமா தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இப்போ மாட்டி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அது வந்து எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுங்கிறனால தான் இப்போ கழட்டிட போகிறேன். எனக்கு வெட்டி குட்டி சும்மானு இருக்க மாட்டேங்கிறான். அதனால தான் இப்போ கழட்டிடலான்ட்டு இருக்கிறேன். ஒரேடியே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த லீவ்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் வந்து மெயின் டோருக்கு வார்னிஷ் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. சரி, அப்போ அதுக்கு அடிக்கும் போது ஒரு இடம் இதுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மாட்டி விட்டுலான்ட்டு இருக்கிறேன்.
இது கழட்டி வந்து லாஃப்ட்டில் போட்டுற போகிறேன். ஒரு சிஸ்டர் கூட இதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஊஞ்சல் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இப்போ வீடியோவில் சொன்ன மாரி தான் தாம்பரத்தில் வந்து வாங்கினது. கிட்டத்தட்ட வந்து இதுவும் வந்து வாங்கி ஒரு 9லேருந்து 10 வருஷம் கிட்ட ஆகும் தான் நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் வந்து எப்படி இவ்வளோ லீனாக இருக்கிறேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வெயிட் லாஸுக்குன்னு நான் தனியாக எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க. சில பேர் குடல் வாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் நான் ரீசன் நினைக்கிறேன். நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே குண்டே ஆக மாட்டாங்க, இப்படி தான் இருக்குது. உடம்பு இருக்க இழைச்சி தான் போகுதே தவிர அது வந்து எனக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது. அதுமாரி நிறைய சிஸ்டர் வந்து நிறைய என் மேலே ரொம்ப அக்கறை வச்சுட்டு நிறைய வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அல்சரை பற்றிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் சில சமயம் நான் வீடியோவில் என்னை பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருந்தேன்னா, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமாக, முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் காமிங்க அப்படிங்கலாம் வந்து சொல்கிறீங்க. என்னோடய அல்சர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் அல்சருக்காக நான் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால முன்னாடி மாரிலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து அந்த வயிறு எரிச்சல், அது அப்புறம் அந்த வயிறு வலி, அதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து எந்த பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. எதனால் உடம்பு வந்து எனக்கு இளைச்சிட்டே போகுதுன்னு வந்து எனக்கே வந்து தெரியல. ஒரு சிஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மாவுக்கு சுகர் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்குது, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தமாரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம மேலேயும் இவ்வளோ அக்கறையாலாம் வந்து இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். உண்மையிலே நான் வந்து பார்த்துக்கிறேன் சிஸ்டர், முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலாக தான் இருக்கிறேன். இதனால் இந்த உடம்பை இழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு வேளை சுகர் இருந்தால் சில சமயம் உடம்பு இழைக்குன்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை தைராய்டு இருந்தாலும் சில பேருக்கு உடம்பு ஏறும், இல்லை சில பேருக்கு உடம்பு இழைக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சுகர் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி. ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டை மட்டும் எடுத்து பார்க்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ கூட வந்து பிளட் செக்கப் வந்து பண்ணியிருந்தேன். ஹீமோக்ளோபின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் கூட வந்து கொஞ்சம் உடம்பு பார்க்க டல்லாக தெரியலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் கட்டினதுக்கப்புறமா ஹாலி இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாரி இருந்ததுங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாளைக்குமே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பசங்க ஏதாவது ரொம்ப அடம் பண்ணி வந்து ஊஞ்சல் போட சொன்னால் தான் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மாட்டி விடணும். அன்றைக்கி டே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி அந்த வீடியோ ஊஞ்சல் எடுக்கிறதெல்லாம் மதியத்துக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் மார்னிங் எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் மணி பிளான்ட் நிறைய வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து தண்ணி மாற்றணும். அப்படி மாற்றாமல் விட்டுட்டோம்னா அடியில் வந்து ஒரு மாதிரியே கொழுன்னு அழுகி வர மாதிரி ஆகிடுது. அதனால் அது ரெகுலராக அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. இதுலேருந்து எடுத்து தான் இப்போ கொண்டு போய் வெளியில் வந்து தொட்டியில் மண்ணிலையும் வச்சு விட்டுருக்கேன். அதுவும் நல்லா வளர்ந்து வருது. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் மேலேயே படுற மாரி அப்படியே கவுத்து சாய்ச்சிருவேன். அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இது கண்டினியூவாக இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கனால தான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்குது. இதில் இருக்கிற தண்ணி அப்படியே கொண்டு போய் வெளியில் செடிக்கு மேலே செடிக்கெலாம் கொண்டு போய் ஊற்றி விட்டுடுவேன். பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இப்போதைக்கு கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி பிளான்ட் பாட்டில் வந்து எடுத்து நான் பூஜை ஷெல்ஃப்லேயே வந்து வச்சு விட்டுருக்கிறேன். பூஜை ஷெல்ஃபில் மணி பிளான்ட் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிவிடுங்க. நான் இப்போதைக்கு வச்சு விட்டுருக்கிறேன். கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து செடிக்கெலாம் வந்து வச்சு ஊற்றிட்டுருந்தேன். இப்போ வந்து புதினா வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின அந்த குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அதுவும் லைட்டாக வந்து துளிர் விட்டு வருது. உண்மையிலேயே இதெல்லாம் டெய்லியும் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னும் நிறைய வைக்கணும்னு ஆசையாக வந்து இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட வந்து மாடி தோட்டம் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மாடி தோட்டம் வைக்கிற அளவுக்கு இப்போ அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு பட்ஜெட்லாம் வந்து கிடையாது. அதனால் இப்போதைக்கு அதில் ஐடியா இல்லை. அதெல்லாம் வச்சோம்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்குமாங்கிறதும் வந்து எனக்கு தெரியல. அதனால தான் நான் அதில் பெருசாக ஸ்டெப் எடுக்காமல் வந்து இருக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட்டுக்கு தண்ணியெலாம் மாற்றி விட்டுட்டு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஈரமாக இருந்த இடத்த எல்லாமே வந்து வைப் பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் எப்போதுமே பார்க்க நீட்டாக வந்து இருக்கும். ஒரு சிஸ்டர் பழைய கிளாத் என்ன பண்ணீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்களே, இது என்னோடய ப்ளவுஸு தான், போடாத ப்ளவுஸ் தான் அது. அதை வச்சு தான் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கிறேன். போடாததுன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கி போய் கிழிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அதெல்லாம் எடுத்து இதுமாரி வந்து துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். சும்மா ஒரு 2 3 தடவை துடைச்சிட்டு தூக்கி போட்டுறது தான். காலையில் சமையல் வேலை வந்து ரொம்ப கிடையாதுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நான் மற்ற சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து கையோடவே காலையில் வந்து முடிச்சிடுறது. இன்றைக்கி அது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா வந்து நேற்று பால் லைட்டாக வந்து ஊற்றிருச்சு. அது இல்லாமல் வந்து கரண்ட்டு அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்கனால என்னோடய ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது. ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் வந்து லீக் ஆகி அப்படியே ஒரு ஈரமாக சொதன்ட்டு வந்து நிற்கிது. அது அப்பப்போ வந்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணால் தான் வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்குது. அது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 ரூமுக்கு வெளியில் நம்ம வந்து
ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது போகிறப்போ வரப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் வந்து இருக்குது. சாதனா அப்பப்போ இதுமாரி வந்து முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. அது முடிச்சு போட்டு விட்டுருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்குது. அதனால் அப்பப்போ நான் வந்து அவுத்து விட்டுடுவேன், சரி பண்ணி விட்டுட்டே இருப்பேன். இந்த லாக்கில் மாட்டி மாட்டி தாங்க இது ஃபுல்லாகவே வந்து பிச்சுக்கிட்டு வருது. அது பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலுமே வந்து ஸ்க்ரீன் போட்டு விட்டுருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. இதுவும் மீஷோவில் வாங்கினது தான். நெட்டு மாடலில் வந்து இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்டா வாங்கினாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. அது வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பசங்களை எழுப்பி விட்டுட்டு அவங்கள கிளம்ப சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து நல்லா ஒரு ஈர துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச துணியில் தொடச்சி வச்சுட்டு போகிறேன். அந்த கேப்பில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த திங்ஸ் எல்லாமே விளக்கி காய வச்சுட்டேன். மற்றபடி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து கிளம்பிட்டு வந்து முடிச்சுட்டு பசங்களையும் வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு இனியே வந்து ஸ்கூல் வந்து முடியுது. அவங்கள விட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பகல் டைமில் மேக்ஸிமம் இதுமாரி தாங்க, தூங்குறது கிடையாது. அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோனு, டிவி அதுமாரி மாற்றி மாற்றி பார்ப்போம். சில சமயம் போர் அடிக்கிற டைமில் ஏதாவது க்ளீனிங் வேலையை வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அதுமாரி தான் தொடர்ந்து அந்த 2 நாள் அப்போ அந்த பொழுது அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா இது ஈவினிங்கே வந்து பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரைச்சிட்டு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து அப்படியே அந்த சூடு ஆறட்டுன்ட்டு வந்து பேப்பரில் கொட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே மிஷினில் வந்து கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கம்மியான குவான்டிட்டி தான் ஒரு 3 கிலோ தான் கோதுமை ரேஷனில் வந்து கொடுத்தாங்க. அதில் 2.5 கிலோ கிட்ட தான் வந்து அரைச்சேன். மீதி 1/2 கிலோ தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு நாள் வந்து வறுத்துட்டு உடச்சி கஞ்சி வச்சு குடிச்சாச்சு. மீதி ஒரு நாளைக்கு வந்து அரைச்சிட்டு தோசை சுடலாமேன்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு டைரெக்டாக இந்த மாவில் தோசை ஊற்றி சாப்பிட்றதோட கோதுமையை ஊற வச்சு அரைச்சி தோசை சுடுறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நாள் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை தான் வந்து அரைச்சிட்டு வந்தேன். பகல் டைமில் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா அந்த டேயில் ஏதாவது இதுமாரி எதனா ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருப்பேன். இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.